இன்னைக்கு பைபிள் கேரக்டர் ஸ்டடியில நம்ம பார்க்க போற கேரக்டர் வந்து எலியேசர். எலியேசரை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு ரெண்டே ரெண்டு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21. யாராவது வாசிங்க எடுத்தவங்க. 2 தீமோத்தேயு 2:20-21. இன்னொருத்தங்க மத்தேயு 25-21. பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். எஜமானுக்கு உபயோகப்படுத்துகிறதும் எல்லா விதமான நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனமுள்ள பாத்திரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 25-21 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேரக்டர் இது சம்மந்தமான கேரக்டர் தான். ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன், எஜமானுக்கு பிரயோஜனமா இருந்த நற்கிரியைகளுக்கு தன்னை எல்லா விதத்திலும் ஆயத்தமாக்கிய ஒரு நபரை குறித்து தான் பார்க்க போகிறோம். எலியேசர். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல இவரை குறித்து இவருடைய பெயரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு முறைதான் இவருடைய பெயர் வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 15:2 போட்டிருக்கு. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அப்ப ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு கேடவும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, ஆமா, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். தமஸ்கு ஊரனாகிய அந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். எலியேசர் என்னுடைய வீட்டு விசாரணை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். ஒருவேளை நான் மரித்து போனால் என்னுடைய எல்லா காரியங்களும் இந்த எலியேசருக்கு தான் போகும். அந்த மாதிரி அர்த்தத்துல தான் அவர் சொல்லுகிறாரு. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எல்லா விஷயத்தையும் அந்த எலியேசர் பார்த்து கொண்டிருந்தார். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல இந்த எலியேசரை குறித்து பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனா எல்லா வேத அறிஞர்களும் கிட்டத்தட்ட ஒருத்தர் கூட முரண்படாம எபிரேய அறிஞர்களும் எல்லாருமே ஒத்துக்கொள்ளுகிற விஷயம், ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் ஈசாக்குக்கு பெண் பார்க்க ஆபிரகாம் அனுப்பிய அந்த ஊழியக்காரன் தான் இந்த எலியேசர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்பொழுது ஆபிரகாம், 2வது வசனம் 24, ஆதியாகமம் 24 2வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றுக்கும் அதிகாரியான ஊழியக்காரனை நோக்கி. இது எலியேசரை தவிர வேற யாருமா இருக்க முடியாது. இந்த எலியேசர் தமஸ்கு ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 15:2 போட்டிருக்கு. தமஸ்குவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. தமஸ்கு பட்டணத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய வணிக பட்டணம், அல்லது தமஸ்குல நடந்த ஒரு பெரிய யுத்தத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. இவருக்கு ஒரு பொறுப்பை ஆபிரகாம் கொடுக்கிறார். அந்த பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அதை அவர் தான் செஞ்சிருக்கணும். ஆனா அவ்வளவு நம்பிக்கையான ஒரு மனிதன் இருந்ததுனால தூரமா பிரயாணம் பண்ணுவதற்காக அவர்கிட்ட கொடுத்து அந்த பொறுப்பை அனுப்பி விடுகிறார். அவரும் அந்த பொறுப்பை ரொம்ப சரியா செய்து முடித்தார். இதை குறித்து நமக்கு தெரியும். அதை நம்ம இப்ப தியானிக்கலாம். அதுக்கு முன்பாக அந்த எபிரேய சில அறிஞர்களும் சிலரும் அந்த எலியேசரை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வேதாகமத்துல அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனா சில எபிரேய அந்த வரலாற்று சுவடுகள் அடிப்படையில அவங்க சொல்றாங்க. ஒரு சிலர் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா நம்ம அதையும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த 318 பேர் யுத்தத்திற்காக போனாங்க. இந்த 318 பேர்ல இவர் ஒரு பிரதானமான ஒரு தலைவனா இருந்தார். யுத்தத்துக்கு லோத்து போய் மீட்டு கொண்டு வருதுல, அந்த யுத்தத்துக்கு போனதுல மிகப்பெரிய தலைவனாக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க. நிச்சயமா அதுல இருந்திருப்பார். ஏன்னா இவர் வீட்டு விசாரணைக்காரன்ல எல்லாவற்றையும் இவர் ஹெட், எல்லாவற்றுக்கும் அதிகாரி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதனால கண்டிப்பா அதுக்கு முந்தின அதிகாரத்துல அந்த சண்டையில போகும்போது அவர் நிச்சயமாய் அதுல முக்கியமான நபரா இருந்திருப்பார், தலைமை தாங்கி இருப்பார். ஆனா இன்னும் வேறு சிலர் சொல்லிக்கிறாங்க, அந்த 318 பேர் அப்படிங்கிறதே இந்த எலியேசருடைய பெயரை எபிரேய மொழியில் பிரித்து பார்த்தால் 318 வருது. ஒரு ஆள் தான் 318 பேருக்கு சமம். அவ்வளவு பலவானா இவர் இருந்தார் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இவர் நிம்ரோத்தின் மகன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க.
நேரடியாக மரணம் அடையாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக எபிரேய அந்த யூத வல்லுநர்கள் ஒரு 9 பேரை நினைக்கிறாங்க. அந்த 9 பேர்ல இவரையும் ஒருவராக அவர்கள் நினைக்கிறார்கள். இவர்கள் போன இடத்துல பெரிய அற்புதங்கள் நடந்தது. ஒரே நாள் பிரயாணத்துல மிகப்பெரிய தூரத்தை அவர் கடந்து போயிருக்கிறார். இந்த தூரம் கடந்து செல்வது வேறு ஒருவர் யாக்கோபு மட்டும்தான் அப்படி போயிருக்கிறாரு. இன்னொன்னு எலியேசர் போயிருக்கிறாரு. ஆண்டவருடைய அற்புதம் இல்லாம அது செய்ய முடியாது. இதெல்லாம் அவரை குறித்து யூத வல்லுநர்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்கிற காரியம். சரி, நம்ம பைபிளுக்குள்ள வரலாம். பைபிள்ல அவரை குறித்து என்ன போட்டுக்குது சுருக்கமா அந்த சம்பவத்தை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எலியேசரை ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, என் குமாரனுக்கு, என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு இந்த கானானியருடைய குமாரத்திகளை யாரையும் பெண் கொள்ள வேண்டாம். இவங்கெல்லாம் வேற அந்நிய தேவர்களை வணங்குகிறார்கள். இவர்களுடைய கலாச்சாரங்கள் விகற்பமா இருக்கிறது, வித்தியாசமா இருக்கிறது. அதனால இங்க வேண்டாம். எனக்கு என்னுடைய தேசத்திற்கு போய், என் இனத்தாருக்கு போய், என்னுடைய உறவினராகிய அந்த கூட்டத்துல எனக்கு என்னுடைய குமாரனுக்கு நீ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு. உடனே இந்த எலியேசர் தெளிவா கேட்கிறாரு, நான் அங்க போறேன், ஆனா அந்த பெண் இங்க வராம உம்முடைய குமாரனை மறுபடியும் அங்க அனுப்புறதற்கு உமக்கு சம்மதமா? ஏன்னா நீர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீரு, அங்க இருந்து உன்னுடைய எல்லா உறவுகளையும் விட்டுட்டு இங்க வந்துட்டீரு. இப்ப நாங்க பெண் பார்க்கிறேன், அவங்க அங்க வர சொன்னாங்கன்னா போறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆபிரகாம் பதில் சொல்கிறாரு, அப்படி இல்லை, இங்கதான் கொண்டு வரணும். ஆனாலும் அந்த மணப்பெண் ஒருவேளை வருவதற்கு சம்மதம் இல்லைன்னா அந்த ஆணைக்கு நீங்களா இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் அந்த தொடையின் கீழே வைத்து, அந்த காலத்துல தொடையின் கீழ் வைத்து உடன்படிக்கை செய்வார்கள், கையை வைத்து. அப்படி கையை வைத்து 2 பேரும் ஒரு ஆணை செய்கிறார்கள். அதற்கு பிறகு 10 ஒட்டகங்களை தன்னோட எடுத்துக்கொண்டு இந்த எலியேசர் எல்லா அந்த காணிக்கைகள், உச்சிதமான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் அந்த ஊருக்கு போய் ஆபிரகாம் சொன்ன அந்த ஊருக்கு போறாரு. ஊருக்கு வெளியே உட்கார்ந்து ஒரு தண்ணீர் துறவண்டியில் உட்காந்து தண்ணீர் யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றாரு எலியேசர். என்ன அப்படின்னா, என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும். நான் இந்த தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன். இந்த ஊர்ல உள்ள ஒரு பெண்கள் எல்லாம் தண்ணீர் முள்ள வருவாங்க. அவங்க குடிக்க வரும்போது நான் தண்ணீர் எனக்கு கேட்கும் போது உனக்கும் நான் தர்றேன், உன்னோட ஒட்டகங்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி யாரு தராங்களோ அவங்கதான் என்னோட எஜமானுக்கு ஏற்ற ஒரு மனைவியா இருப்பாள் அப்படின்னு சொல்லி இவர் மனதுக்குள்ள தீர்மானம் பண்ணி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அப்படி அதை நினைக்கிறாரு. நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த ஈசாக்கினுடைய மனைவியாய் பின்னாளில் மாறிய ரெபேக்கால் குடத்தை வச்சுட்டு தண்ணி எடுக்க வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒட்டகம் நிறைய தண்ணி குடிக்கும். ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்ப்பது என்பது சாதாரணமாய் ஒரு பெண்ணால் வார்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான வேலை. இவர் ஏற்கனவே 10 ஒட்டகத்தை கூட்டிட்டு போறாரு. 10 ஒட்டகத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு, பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாரு, நகைகள், உச்சிதமான பொருட்கள், தேவையான அந்த திருமணம் சம்பந்தமான டீல் பேசும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. அப்ப இவ்வளவு ஒட்டகங்களை வச்சுக்கிட்டு இவர் எனக்கு தண்ணீர் வேணும்னு கேட்ட உடனே அவள் அந்த ரெபேக்கால் தண்ணீர் உங்களுக்கும் தாரேன், உங்க ஒட்டகத்துக்கும் தாரேன்னு சொல்லி ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. அவருடனே மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு, கர்த்தர் நம்முடைய பிரயாணத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் வாய்க்க பண்ணினார். ஏன்னா முதல் சான்ஸ்ல அவருக்கு கிடைச்சிருச்சு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அந்த ஃபர்ஸ்ட் வந்ததே இந்த ரெபேக்கால் தான். அப்ப முதலாய் வந்த இந்த ரெபேக்காலே இது எல்லாத்தையும் தாராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அவள் ரெபேக்கால் தன்னுடைய வீட்டுல போய் விசாரித்து ரெபேக்காலுடைய சகோதரன் இடத்துல அவங்க அப்பாட்டெல்லாம் சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அந்த ரெபேக்காலுடைய சகோதரன் லாபான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. லாபான் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க ஏற்கனவே இவர் கொஞ்சம் பரிசு பொருட்கள், காதணிகள், கடகங்கள்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து லாபான் என்னன்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இப்படி நான் ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்தேன், அவங்க வீட்டுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டாங்க, வீட்டுக்கு வராங்கன்னு சொன்ன உடனே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை நீங்க உள்ள வாரும் அப்படின்னு சொல்லி லாபான் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடியே நான் ஒரு முக்கியமான மேட்டருக்காக தான் வந்திருக்கேன், அது செய்யாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மேட்டர் என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் எலியேசர்ட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றாரு. அதனால இந்த பெண் எங்களுக்கு எங்களுடைய எஜமானனாகிய ஆபிரகாமின் குமாரனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரு எலியேசர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த லாபானுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த குடும்பத்தார் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு முறை ரெபேக்கால் இடத்துல கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கால்கிட்ட கேட்கறாங்க. ரெபேக்காலுக்கும் சந்தோஷம். உடனே எல்லாரும் அந்த அந்த எலியேசர் ரெபேக்காலை கூட்டிக் கொண்டு ரெபேக்காலுடைய வேலைக்காரிகள் எல்லாத்தையும் ஒட்டகத்தின் மேல கூட்டிக் கொண்டு வந்தாங்க. ஈசாக்குக்கு வந்தாங்க. இருவருக்கும் திருமணம் முடித்தது. அதற்கு பிறகு ஈசாக்கு தன்
தாயாராகிய சாரால் மரித்த துக்கத்திலிருந்து நீங்கி அவர் ஆறுதலா இருந்தார். இதுதான் சம்பவம். இந்த ஒரு அதிகாரத்துல மட்டும்தான் இந்த ஊழியக்காரனை குறித்து எழுதியிருக்கிறது. அதுவும் இந்த ஒரு அதிகாரம் முழுவதிலும் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. பெயர் குறிப்பிடவே படவில்லை. ஆனா நமக்கு அவர் எலியேசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஊகம் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த ஒரு அதிகாரத்துல அவர் வந்திருந்தாலும் இவர் ஒரு முக்கியமான ஒரு நபராய் எல்லாராலும் அறியப்படுகிறதற்கு காரணம் அவர்கிட்ட இருந்த சில முக்கியமான கேரக்டர். உண்மையா இருந்தார். தன்னுடைய எஜமானுக்கு எந்த விதத்துல எல்லாம் உண்மையாக இருக்க முடியுமோ அந்த விதத்துல உண்மையாக இருந்தார். ஆபிரகாம் சும்மா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பொறுப்பை கொடுத்துடல. ஆபிரகாம் நிறைய முறை அவரை டெஸ்ட் பண்ணி அது எல்லாத்துலயும் ஒரு பாஸ் ஆயிருக்கிறார். அதனாலதான் வீட்டுக்கு உள்ள எல்லாத்துக்கும் மேலான ஒரு அதிகாரியாய் எலியேசரை வைத்திருந்தார். உண்மையா இருந்தாரு. தன்னை குறித்து அவர் எதுவுமே சிந்திக்கல. எஜமானை குறித்து மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார். இந்த உலகத்துல இன்றைக்கு முக்கியமான தேவையே எஜமானை குறித்து சிந்திக்கிற நபர்கள் தான். அது அது ஆண்டவருடைய காரியமாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமா தொழில் செய்கிற வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு அவங்க வேலை பார்க்கிற நிறுவனத்திற்கு அல்ல முதலாளிக்கு உண்மையா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்கள் அநேகத்தின் மேல் அதிகாரிகள் ஆக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது நம்ம சாதாரணமா பார்க்க முடியும். கொஞ்சம் டைம் எடுத்த மாதிரி தெரியும். ஆனா உண்மையா இருக்கிறவங்களை எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷனை நம்ம பார்த்த நீதிமொழிகளை போட்டிருக்கிறது. அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஏன்னா தன்னுடைய வேலையில உண்மையா இருக்கிறவர்களை நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். இந்த உலகம் உயர்த்தும் ஒரு உயர்ந்த இடத்துல அவங்களை கொண்டு போய் வைத்து விடும். நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், நம்ம இருக்கிற இடத்துல எதா இருந்தாலும் சரி, என்ன ஒரு நிறுவனமோ எந்த ஒரு ஊழியமோ இல்ல எதுல வேலை பார்க்கிறோமோ, நம்ம பார்க்கிற வேலைக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். உலக பிரகாரமாக ஆவிக்குரிய ரீதியாக என்ன பொறுப்புகளை கொடுத்திருப்பாரு. அதுல நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்ம எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். இந்த எலியேசர் கொஞ்சத்தில் உண்மையாய் வந்து சேர்ந்திருப்பாரு. ஏன்னா தமஸ்கோ பட்டணத்தை சேர்ந்தவர். ஏசாயா 56:6 போட்டிருக்கு, நான் அந்நிய புத்திரருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். எங்கேயோ இருந்து வந்தவரை கர்த்தர் அவருக்கும் தேவனாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டார். அவர் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாரு. வளர 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 நாளாக அநேகத்தின் மேல் அதிகாரியாய், கிட்டத்தட்ட தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய், அவருடைய பிரதிநிதியாய், அவருடைய ஸ்தானாபதியாய் ஆபிரகாம் எலியேசரை மாற்றினார். எலியேசர் அவருக்கு ஆபிரகாம் ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே முதல்ல அந்த பொறுப்பு சம்பந்தமான லாஜிக்கான டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கிறார். சும்மா மறுபடியும் கேட்கவே இல்லை. ஒரு தடவை அந்த டவுட்டை கிளியர் பண்றாரு. அதுக்கு பிறகு அதை குறித்து அவரு கேட்கவே இல்லை. அவர் போறாரு, காரியத்தை ஜெயமாய் முடித்து கொண்டு வந்து விடுகிறார். ஒரு நல்ல உண்மையான ஒரு வேலைக்காரனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு ஸ்தானாபதிக்கான அழகு அதுதான். கேட்கும் பொழுதே ஒரு டவுட் கேட்கிறாரு. ஆமா, இந்த டவுட் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமே யோசிக்கிற மாதிரி ஒரு டவுட். அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவர்கள் இருவரும் ஆணையிட்டு கொண்டார்கள். நான் நிச்சயமா இதை முடித்து விட்டுதான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆணையிட்டு கொண்டார்கள். கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரையல் மாதிரி போறாரு. ஆனா போகும்போதே கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில, அப்படி விசுவாசத்துல 10 ஒட்டகத்துல போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருட்கள், அவங்களை ஏத்தி கொண்டு வர்றதுக்கு தேவையான பொருட்கள், கல்யாணம் கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ வந்துடுறேன், அப்புறம் எதுனா ஆள் அனுப்பி விடுறேன் அப்படிலாம் அவருக்கு இல்ல. நான் போறேன், கண்டிப்பா முடிச்சிருவேன், கர்த்தர் கண்டிப்பாய் காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அந்த எலியேசருக்குள்ள இருந்தது. போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அவர் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் கர்த்தரை பணிந்து கொள்ளுவதை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 24 அதிகாரம் 26 வசனத்துல, அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு அப்படின்னு இருக்குது. 48 வசனத்துல தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறவ கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் போகிற வழிகளில் எல்லாம் கர்த்தரை பணிந்து கொண்டார். கர்த்தரை மனதில் நினைத்து கொண்டே இருந்தார். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில், தன்னுடைய எஜமானுடைய விருப்பத்தை செய்வதில் அவர் ரொம்ப கவனமா இருந்தார். போய் அந்த இடத்துல ரீச் ஆன உடனேயே அவர் மனசுல சொல்றாரு, என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திய பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலாம். அவருடைய எண்ணம் முழுவதும் எஜமானாகி ஆபிரகாம் அவருக்கு தயவு கிடைக்கணும், அவருடைய மகனுக்கு குழந்தை கல்யாணம் முடியணும். அவரை குறித்து, தன்னை குறித்து எதுவுமே அவர் யோசிக்கல. எஜமானை குறித்து மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தாரு. இன்னொன்னு, கர்த்தரை அவர் பணிந்து கொண்டதிலும், கர்த்தரை மனதில் நினைத்து கொண்டிருப்பதிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கரெக்டா
ஆண்டவரை முன்னிலைப்படுத்துறாரு. நான் இங்க ரீச் பண்ணிட்டேன், எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார், கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்தார், கர்த்தருக்கு இது சித்தமா இருக்குமா இருக்காதா, இப்படி ஒவ்வொன்னும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி செய்து கொண்டு வந்தார். அப்புறம் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிக்கிறாரு, என் ஒட்டகத்துக்கு யாரு தண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்ச உடனேயே, முடிக்கிறதுக்கு முன்னாகவே ரெபெக்கால் ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்துட்டாங்க. அவ கன்ஃபார்மா இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு பிறகும் ஒரு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு வெயிட் பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 24:21, அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இருந்தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு முன்பதாகவே, அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே இதுதான் அப்படின்னு சொல்லி முடிந்து விட்டதுன்னு நினைச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ரொம்ப துள்ளி குதிச்சு சந்தோஷப்பட்டு அதனுடைய நிறைவை நோக்கி பயணிக்காம எது நடந்ததோ அதோட திருப்தி அடைந்து விடுகிறோம். ஒரு ஒட்டகத்துக்கு யாருமே தண்ணீர் வார்க்க மாட்டாங்க. அதுவும் தண்ணீர் கேட்கும்போது, தனக்கு தண்ணீர் குடிக்க கேட்கும்போது ஒட்டகத்துக்கு வார்க்கிறவங்க யாராவது வரணும்னு சொல்றதே ஒரு பெரிய ரேரான ஒரு டிமாண்டு. அதை சொல்லி அதையும் செய்து முடிச்சுட்டாங்க. அப்போ கன்ஃபார்மா இவங்கதான் அப்படின்லாம் சொல்லாம வெயிட் பண்றாரு, மௌனமா இருந்தார். கொஞ்சம் வெயிட் பண்றாரு. கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க இதுதானா இல்ல வேற எதுவும் இருக்கா, வேற எதுவும் விஷயம் நடக்குமா, வேற யாரும் வர போறாங்களா அப்படின்னு சொல்லி மௌனமாய் கொஞ்சம் வெயிட் பண்ணி கர்த்தருக்காய் காத்திருந்தார். நம்ம சில நேரங்கள்ல அப்படிதான், நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்க ஆரம்பிச்ச உடனே இதை கர்த்தர் தான் கைகூட பண்ணினார் அப்படின்னு நம்மளாகவே ஒரு முடிவு எடுக்காம, கர்த்தர் தான் இதை வாய்க்க செஞ்சாரா பிரயாணத்தை இல்லையா அப்படின்னு சொல்லி அறியும் பொருட்டு கொஞ்சம் மௌனமா இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் அதை வாய்க்க செய்தார் என்றால் அடுத்தடுத்த அடையாளங்கள் மூலமாய் நிச்சயமாய் அதை உறுதிப்படுத்தி விடுவார். நம்ம சுய விருப்பத்தையும் சுய மகிழ்ச்சியையும் மிக்ஸ் பண்ணி கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியாய் அறிவித்து விட்டு உடனே அதை முடிவு செய்யாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் அடுத்த அடையாளங்கள் மூலமாய் அது கர்த்தர் தான் நேரிட பண்ணினாரா இல்லையா அப்படிங்கிறத அவர் தெளிவாய் அவர் நமக்கு சொல்லி தருவார். அவரு எல்லாவற்றும் கர்த்தரை முன்னிலை பண்ணுகிறார், கர்த்தருக்காக மௌனமாய் காத்திருக்கிறார். எஜமானை எங்கேயும் யாரிடத்திலும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. 26 வசனம் போட்டிருக்கு, 27 வசனம் போட்டிருக்கு, என் எஜமானாகி ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரி வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தரையும் விட்டு கொடுக்கல, எஜமானையும் விட்டு கொடுக்கல. இன்னைக்கு உலகத்துல எஜமானை விட்டு கொடுக்கக்கூடிய வேலையாட்கள், தொழிலாளர்கள் அநேகம் இருக்கிறார்கள். நேர்ல எஜமான் சொல்லுவாங்க, ஆனா தள்ளி போய் பார்த்தா எஜமானை அப்படி மரியாதையா நடத்த மாட்டாங்க. ஒரு குடும்பமானவரை நம்ம நேர்ல ஒரு மனிதருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அப்படியே அவங்க இல்லாம இருக்கும்போது மதிப்பு கொடுத்தாலே நிறைய நம்முடைய வாழ்க்கையில உள்ள முன்னேற்றம் ஈஸியா நடக்கும். நேர்ல ஒரு மனிதருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவர்கள் போன பிறகு ஒருத்தர் இப்படி சம்பந்தமே இல்லாம அனுப்பி விட்டாரு, இவ்வளவு தூரம் அனுப்பி விட்டு பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரு, என்ன செய்ய அப்படின்லாம் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் விட்டு கொடுத்துறாங்க, தகப்பனை விட்டு கொடுத்துடுறாங்க, ஊழியக்காரர்களை விட்டு கொடுத்துடுறாங்க, வேலையில எஜமானர்களை விட்டு கொடுத்துடுறாங்க, கணத்திற்கு பாத்திரவான்களை நேர்ல கனம் பண்ணி விட்டு பின்னாடி போய் கனவீனம் பண்ணுகிறார்கள். அது ரொம்ப ஆபத்தான ஒரு மாய்மாலமான ஒரு விஷயம். நாம் நேர்ல கனம் பண்ணுகிறவர்களை அவர்கள் இல்லாமல் இருக்கும் போதும் கனம் பண்ணணும். அவர்களை குறித்து யாராவது தப்பா பேசினா இல்ல அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர்களுக்காக பேச வேண்டும். அந்த கேரக்டர் இந்த எலியேசருக்கு இருந்தது. அவரு லாபான்ட்டையும் சரி, ரெபெக்கால்ட்டையும் சரி, அங்க பாக்குறவங்க எல்லாத்தையும் சரி, இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மனதுல கூட தன்னுடைய எஜமானாகி ஆபிரகாமின் மேல எவ்வளவோ மரியாதை வைத்திருந்தார். ஒவ்வொருத்தரையும் சொல்றாரு, என் எஜமானாகி ஆபிரகாம், என் எஜமான, வெறும் ஆபிரகாம்னே சொல்றதுக்கு அவர் யோசிக்கிறார், எஜமான் தான் சொல்றார். இன்னும் சொல்ல போனா ஈசாக்கை பார்த்து கூட என்னுடைய எஜமான் இது அப்படின்னு சொல்றாரு. இத்தனைக்கும் ஈசாக்கோட எத்தனையோ வயசு மூத்தவர், இருக்கிற வயசு மூத்தவர் இவர்தான் வீட்டு விசாரிப்புக்காரனா இருந்தாரு. ஆனா அவ்வளவு மரியாதை இருந்தது. அவருடைய எஜமானை ஒருபோதும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட முக்கியமான ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னா, லாபான் வீட்டுக்கு போயிட்டாரு, சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்கிறாரு, வயிறு பசிக்குது, சாப்பிடலாம். ஆனா சாப்பிடாம உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் 33வது வசனம், ஆதியாகமம் 24:33 போட்டிருக்குது, பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது, அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். நான் வந்திருக்கிறேன், ஒரு மேட்டருக்காக வந்திருக்கேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடவே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்கஸ்டா இருந்தார் அவர். எதற்காக வந்தோம் அதை முடிக்கணும், அதோட அப்படி கிளம்பணும். சும்மா வந்த இடத்துல ஏதோ நடந்தது அப்படிலாம் அவர் இல்லாம அவர் ப்ரிப்பேர்டா கிளம்புறாரு.
அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவையானது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோட கிளம்புறாரு. நல்ல தெளிவா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரை பணிந்து கொள்கிறாரு, எஜமான விட்டு கொடுக்காம இருக்கிறாரு. வந்த வேலை நிறைவேற மாதிரி வரும்போது மௌனமா இருந்து காத்திருக்கிறாரு. இதுதானா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ பேச நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேசணும், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. எங்கேயும் அவரு திசை மாறி போகவே இல்லை, ரொம்ப போக்கஸ்டா இருக்காரு. வந்த உடனே மேட்டரை ஓபன் பண்றாரு. அதுலயும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆபிரகாம் என்னென்னலாம் சொன்னாரு, அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாரு, அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, எல்லாவற்றையும் தெளிவாய் அந்த லாவான்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. பண்ணிட்டு 48வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு. நேர் வழியா கர்த்தரை நடத்திட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் 52வது வசனத்துல அவர்களை வார்த்தையை கேட்ட போது தரையை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா 65வது வசனத்துல வீட்டுக்கு கூட்டு வரும்போது ஈசாக்கை பார்த்து அவர்தான் என் எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு உண்மையான ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கான எல்லா அழகும் இந்த எலியேசர்ட்ட இருக்கு. இது நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில நம்மளும் ஒரு எங்க வேலை செஞ்சாலும் அதுல உண்மையா இருந்தோம்னா அதுல உயர்த்தப்படுவோம், நம்முடைய பெயர் நிலை நிற்கும், நம்மை பெரிய இடங்களுக்கு கர்த்தர் உயர்த்துவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்முடைய எஜமான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இப்ப அவருக்கு நம்ம என்ன வகையில உதவியா இருக்கலாம்? நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்தின்படி 2 தீமோத்தேயு 2:20-21 படி எஜமானுக்கு உபயோகமாய் நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாய் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று அவரால் அழைக்கப்படுகிற ஒரு ஸ்தானத்திற்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இதேதான், அந்த எலியேசர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதுதான். முதல்ல கீழ்ப்படிதல் இருந்தது. நம்முடைய எஜமானுக்கு கீழ்ப்படியணும். எஜமானுடைய மனதுல ஒரு நல்ல பெயர் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் நிறைய டெஸ்ட்டை தாண்டி அவர் அந்த இடத்துக்கு வர மாதிரி நம்ம அவருக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும். அவர் சொன்ன உடனே ஆபிரகாம், இந்த இடத்துல நம்ம ஆபிரகாம் ஆண்டவர்னு வச்சுப்போம், எலியேசர் இடத்துல நம்மள வச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உடனே கீழ்ப்படுகிற ஊழியக்காரர்களாய் நம்ம இருக்கணும். ஒரு டெடிகேஷன் இருந்தது, ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கவனமாய் செய்து முடிக்கிற ஒரு ஒரு அர்ப்பணிப்பு அந்த எலியேசருக்கு இருந்தது. நமக்கு அந்த அர்ப்பணிப்பு தேவை. நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடித்தார். அந்த செய்து முடிக்கணும்னா அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு ரொம்ப கண்டிப்பா தேவை. அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இன்னைக்கு தேவை. கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது சாதாரண பொறுப்பு கிடையாது. மனவாட்டியை தேர்ந்தெடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அப்படி ஒரு பெரிய பொறுப்பை இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கான மனவாட்டியை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, அவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, ஜனங்களை அவரோடு ஒப்புரவாக்குவது. மனவாட்டின்னா அதான், 2 பேரை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுங்கிறது. மணவாளன் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கூட்டத்தை அவரோடு ஒப்புரவாக்குறது, ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம ஏதோ ஒரு விதத்துல செய்து கொண்டிருக்கிறோம். போதகராகவோ, மெய்ப்பராகவோ, சுவிசேஷகராகவோ, இல்ல சாதாரண ஒரு மனிதராக இருந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாகவோ ஏதோ ஒரு விதத்துல இருந்து அந்த வேலையை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ரொம்ப முக்கியமானது டெடிகேஷன், அர்ப்பணிப்பு வேணும், கீழ்ப்படிதல் வேணும், ஒரு ப்ராப்பரான பிளானிங் வேணும். சொல்றாரு, ரைட்டு, ஆண்டவர் ஏதோ நம்மளை பத்தி நம்மகிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, சொப்பனம் மூலமாகவோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல நேர்லயோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல பேசிட்டாரு, சரி வர்றது போல வருது அப்படின்லாம் இல்லாம ப்ராப்பரா பிளானிங், ஒரு விசுவாசம். கண்டிப்பா நான் போனேன்னா மனவாட்டி திருமணம் செய்து முடிச்சிருவேன், அப்போ 10 ஒட்டகம் வேணும், 10 ஒட்டகத்துல இந்த மாதிரி உச்சிதமான காரியங்கள் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தேவையான நகை நட்டுகள் எல்லாமே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்தது. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களில் நம்ம ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட, ஒரு விசுவாசத்தோட தைரியமாய் இறங்க வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்பு தேவை, அதற்கு கீழ்ப்படிதல் தேவை. ரொம்ப தாழ்மை இருந்தது எலியேசர்ட்ட. நமக்கும் தாழ்மை வேணும். நம்ம சின்ன அற்புதம் நடந்துட்டு சின்ன அதிசயம் நம்மளை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு உடனே கர்த்தர் அப்படிங்கிறது போய் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு வரும். ஆனா இது என்ன நடந்தாலும் எலியேசர் கர்த்தர் நேரிட பண்ணினார், கர்த்தர் நேர்வழியா நடத்தினார். அந்த தாழ்மை நமக்குள்ள வேணும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், போற வழிகள் ஆண்டவரே எனக்கு வாய்க்க செய்யுங்க அப்படின்னு. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நம்ம இந்த உலகத்துல நிறைவேற்றணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியமானது ஜெபம். அப்புறம் பாத்தீங்கன்னா எஜமானுக்கு அவர் கொடுத்த மரியாதை ரொம்ப அதிகமா இருந்தது. நம்ம எஜமானுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை எந்த அளவுல இருக்குது, மனசுக்குள்ள நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம், மற்றவரிடத்துல எஜமானை விட்டு கொடுக்கிறோமா, மற்றவர்கள் முன்பாக நம்ம எஜமானை அறிக்கை செய்கிறோமா? போற இடத்துல எல்லாம் இவர் எஜமானை தான் அறிக்கை செய்கிறார் எலியேசர். நம்முடைய எஜமானாக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிக்கை செய்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, அவரை நம்ம யாரெல்லாம் அறிக்கை செய்யறாங்களோ அவங்கள அவரும் அறிக்கை செய்வார். அறிக்கை செய்கிறவர்களை அவர் உயர்த்துவார், கனம் பண்ணுவார்.
அப்ப நம்ம எவ்வளவு அறிக்கை செய்கிறோம், மனதுக்குள்ள நம்ம அவருக்கு எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறோம், வெளியே பார்வையில சிலருக்கு முன்பாக நம்மை அவரை அவரை நல்லவராக காமிச்சிட்டு வேற சில இடங்கள்ல இல்ல எனக்கு எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் நம்ம தொடங்குறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம கர்த்தர் சொன்ன விஷயத்தை செய்து முடிக்கிற வரை உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. போஜனம் பண்ணுவதற்கு அவர் உட்காரல, அவர் அதுக்குள்ள அவர் மேட்டரை ஓபன் பண்றாரு. கர்த்தர் எஜமான் இதுக்கு தான் அனுப்புனாரு. நம்முடைய எஜமான் நம்ம ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை வேற எதுவும் நம்மை தடை செய்யாதபடி நம்ம போக்கஸ்டா இருப்போம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு போக்கஸ்டா இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் எப்படி இந்த எலியேசரை வைத்து இந்த செயல்கள் எல்லாம் செய்து முடித்தாரோ அதே போல நம்மை வைத்தும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்மை குறித்த அவருடைய திட்டங்களை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தால் நிச்சயமாய் முழுசுமா எல்லாவற்றையும் ஒண்ணு கூட குறையில்லாம நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய எண்ணம் எல்லாம் எஜமானை குறித்ததாகத்தான் இருக்கணும், நம்மை குறித்ததாக அது இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்க எனக்கு என்னை கூட்டு போறீங்க, நான் அந்த வேலையை முடிக்கணும், அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்படி மட்டும் இருந்ததுன்னா எலியேசரை பயன்படுத்தியது போல கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். இன்றைய நாட்கள்ல எலியேசர் போன்ற உண்மையும் உத்தமமான ஆட்களுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் எப்பொழுதுமே இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், திறப்பில் இருக்கிற நான் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படிங்கிற ஒரு ஆட்கள் அறுவடை மிகுதி, ஆட்கள் தான் கம்மியா இருக்கிறாங்க. இப்படி இடையில நின்று கர்த்தருக்காய் பரிந்து பேசுகிற, கர்த்தருக்காய் செயல்பட நினைக்கிற ஆட்கள் தேவை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. நல்ல விசுவாசமான ஆட்களுக்கு எப்பொழுதுமே டிமாண்ட் இருக்கும். இன்னைக்கு டிமாண்ட் இருக்குது. அந்த விசுவாசமான ஒரு நபராய், உண்மையுள்ள ஊழியக்காரனாய், எஜமானுக்கு உபயோகமான நற்கிரியைகளுக்கு ஆயத்தமான ஒரு ஊழியக்காரனாய் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.